வணக்கம். இனிமை ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவரத்தின கற்கள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தர் நிறைய பணம் செலவழித்து ஏதோ ஒரு கல்லை வாங்க ஆசைப்படக்கூடாது. இதனால கஷ்டங்கள் தான் வரும். ஒருவருக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த ஒரு கல் மற்றொருவருக்கும் அதே அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தராது. நவரத்தின கற்களை சரியான முறையில் நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு பொருத்தமான கற்களை உபயோகித்தால் அதிக சிறப்பையும் லாபத்தையும் உங்களது நல்ல நேரங்களில் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னதாரர்கள் சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்ட வைரம் அல்லது சந்திரனுடன் சம்பந்தப்பட்ட முத்து அல்லது சனியுடன் சம்பந்தப்பட்ட நீலம் அணிய வேண்டும். மீண்டும் சொல்றோம். மேஷ லக்னத்துல பிறந்தவங்க சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்ட வைரம் அல்லது சந்திரனுடன் சம்பந்தப்பட்ட முத்து அல்லது சனியுடன் சம்பந்தப்பட்ட நீலம் அணிய வேண்டும். இப்போ பாதகாதிபதிக்கான கல்லை உபயோகிக்கக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லியிருக்கிறீங்க. ஆனா மேஷ லக்னத்துக்கு சனி 10வது பாவத்திற்கு அதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். அதனால நீலக்கல்லை உபயோகிக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் நம்ம இப்ப சொல்லியிருக்கிற கிரகங்கள் 6, 8, 12வது பாவங்களோட எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்ட வைரம் அல்லது சந்திரனுடன் சம்பந்தப்பட்ட முத்து அல்லது சனியுடன் சம்பந்தப்பட்ட நீலம் அணிய வேண்டும். அடுத்தது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மக்கள் பச்சைக்கல், அதாவது எமரால்டு, புதனுடன் சம்பந்தப்பட்டது அல்லது குருவுடன் சம்பந்தப்பட்ட கனக புஷ்பராக கல் ரொம்ப நல்லது. ஆனா இந்த கிரகங்களும் அதே மாதிரி 6, 8, 12ஓட சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. ரிஷப லக்கணத்துக்கு திரும்பவும் சொல்றோம். அவங்க அணிய வேண்டிய கற்கள், ரிஷப லக்கணத்தில் பிறந்த மக்கள் பச்சை கல் எமரால்டு, அது புதனோட சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா குருவுடன் சம்பந்தப்பட்ட கனக புஷ்பராக கல், இந்த ரெண்டுல ஏதாவது அவங்க அணியலாம். ஆனால் இது 6, 8, 12உடன் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. 3, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க புதனோட சம்பந்தப்பட்ட பச்சை கல் இல்லைன்னா குருவுடன் சம்பந்தப்பட்ட கனக புஷ்பராக கல் உபயோகிக்க வேண்டும். அதே மாதிரிதான் இதுவும் 6, 8, 12ஆம் பாவத்துடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பச்சை கல் அல்லது கனக புஷ்பராக கல். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடன் சம்பந்தப்பட்ட கெம்புக்கல் அல்லது செவ்வாயுடன் சம்பந்தப்பட்ட சிகப்பு பவளம் உபயோகிக்க வேண்டும். இந்த கிரகங்களும் 6, 8, 12உடன் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. சுக்கிரனுக்கான வைரத்தையும் உபயோகிக்கலாம். 4வது பாவத்தின் அதிபதியாக சுக்கிரன் உள்ளார். எனவே சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடன் சம்பந்தப்பட்ட கெம்புக்கல் அல்லது செவ்வாயுடன் சம்பந்தப்பட்ட சிகப்பு பவளம் உபயோகிக்க வேண்டும். அடுத்து 5வது லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சூரியனுடன் சம்பந்தப்பட்ட கெம்புக்கல் இல்லைன்னா சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட வைரம் அல்லது புதனுடன் சம்பந்தப்பட்ட பச்சைக்கல் உபயோகிக்க வேண்டும். அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் புதனின் பச்சைக்கல் அல்லது சுக்கிரனின் வைரம் உபயோகிக்க வேண்டும். புதனும் சுக்கிரனும் எந்த வகையில் 6, 8, 12வது பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பச்சைக்கல் அல்லது சுக்கிரனின் வைரம் உபயோகிக்க வேண்டும். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் யோகக்காரகரான சனியுடன் சம்பந்தப்பட்ட நீலக்கல் பிரம்ம நீலம் அல்லது செவ்வாயுடன் சம்பந்தப்பட்ட சிகப்பு பவளம் அல்லது சந்திரனுடன் சம்பந்தப்பட்ட முத்து உபயோகிக்க வேண்டும். இந்த கிரகங்களும் 6, 8, 12வது பாவங்களுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. துலாம் லக்னதாரருக்கு நீலக்கல் பிரம்ம நீலம்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா செவ்வாயோட சம்பந்தப்பட்ட சிவப்பு பவளம் இல்லைன்னா சந்திரனோட சம்பந்தப்பட்ட முத்து. அடுத்தது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க குருவிற்கான கனக புஷ்பராக கல் இல்லைன்னா சனிக்கான பிரம்ம நீலக்கல், அப்படி இல்லைன்னா சூரியனோட கெம்புக்கல் உபயோகிக்க வேண்டும். இந்த கிரகங்களும் 6, 8, 12வது பாவங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கனக புஷ்பராக கல் இல்லைன்னா சனிக்கான பிரம்ம நீலக்கல் அல்லது சூரியனுக்கான கெம்புக்கல் உபயோகிக்க வேண்டும். அடுத்தது 9வது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல பிறந்தவர்கள் குருவின் கனக புஷ்பராக கல் இல்லைன்னா புதனின் பச்சைக்கல் உபயோகிக்க வேண்டும்.
இந்த கிரகங்களும் 6, 8, 12வது பாவங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. தனுசு லக்னதாரர்கள் அணிய வேண்டிய கல் கனக புஷ்பராக கல், இல்லைன்னா பச்சை கல் உபயோகிக்க வேண்டும். 10வது மகர லக்னம். மகர லக்னத்துல பிறந்தவங்க சனிக்கான பிரம்ம நீலக்கல், இல்லைன்னா சுக்கிரனுக்கான வைரம் உபயோகிக்க வேண்டும். சனியும் சுக்கிரனும் 6, 8, 12வது பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்ம நீலக்கல், இல்லைன்னா சுக்கிரனுடைய வைரக்கல் உபயோகிக்க வேண்டும். இப்போ 11வது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள், இவர்கள் குருவிற்கான கனக புஷ்பராக கல், இல்லைன்னா செவ்வாய்க்கான சிகப்பு பவளம் உபயோகிக்க வேண்டும். இந்த கிரகங்களும் 6, 8, 12வது பாவங்களுடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. கும்ப லக்னதாரர்களுக்கு கனக புஷ்பராக கல், இல்லைன்னா சிகப்பு பவளம். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குருவிற்கான கனக புஷ்பராக கல் அல்லது செவ்வாய்க்கான சிகப்பு பவளம் உபயோகிக்க வேண்டும். இவர்களும் 6, 8, 12உடன் தொடர்பு கொண்டிருக்க கூடாது. மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல் கனக புஷ்பராக கல், இல்லைன்னா செவ்வாய்க்கான சிவப்பு பவளம். ராகுவுக்கு கோமேதகம், கேதுவுக்கு மரகத பச்சை கல். ராகு அல்லது கேது உள்ள ராசி 6, 8, 12வது பாவங்களுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டிருக்கவில்லை என்பதை கவனித்துக் கொள்ளவும். ராகுவிற்கு கோமேதக கல், கேதுவிற்கு மரகத பச்சை கல்லை உபயோகிக்க வேண்டும். நவரத்ன கற்களை இந்த முறையில் உபயோகித்தால் அவை நல்ல விளைவுகளை கொடுக்கும். இந்த முறையை பின்பற்றும் மக்கள் நல்ல தசை புத்தி காலங்களில் நல்ல விளைவுகளை அனுபவித்துள்ளனர். அதை அறிந்து உபயோகித்து பலனடைய ஆண்டவனின் அருள் பெற வேண்டுகிறேன். இனிமை ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.